வாழ்க வளமுடன். சிம்பிள் சமையலில் வந்து மொடவாட்டுக்கால் சூப்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மொடவாட்டுக்கால் கிழங்கு, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி. மொடவாட்டுக்கால் தோல் எடுத்தாச்சு. இப்போது அந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு மிளகு. இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இதை அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஒன்றா போட்டு ஒரு 2 சுற்று விட்டால் போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றினா போதும், அதுவே எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும். எலும்பு, கை கால் வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது. இதை வந்து இதில் கொட்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் வந்து மஞ்சள் பொடி போடுறேன், லைட்டாக வெறும் மிளகாத்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கிழங்குக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி. இது தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் பாருங்கள் எண்ணெய் பசை இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பசை இருக்கிறதுனால தான் எலும்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த தண்ணி ஊற்றலாம். ஒரு 30 நிமிஷம் கொதிச்சா போதும். இங்கே பாருங்கள், சூப்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பு ரெடி ஆகிடுத்து. செம சுவையான சூப்பு, மொடவாட்டுக்கால் சூப்பு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.